ஹலோ வாட்சர்ஸ், நான் ரங்கசாமி உங்கள் சேலம் சென்ட்ரல் யூடியூப் சேனல்ல இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு மெப்கோ ஸ்லைங் இன்ஜினியரிங் காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். மெப்கோ ஸ்லைங் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜுங்க. அதாவது இந்த காலேஜ் இருக்கிற மாவட்டம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜ் தொடங்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1984 வருஷத்தில் இந்த காலேஜ் தொடங்கினாங்க. 36 வருஷம் கல்வி சேவைகளை விருதுநகரில் வந்து கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ISO 9001 2015 சர்டிஃபைடு கொண்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்க. ISO 9001 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். அதாவது இந்த சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக தரம் வாய்ந்த ஒரு நிறுவனங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த காலேஜோட தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. நம்ம மதுரையில் இருக்கிற மெப்கோ, அதாவது மெட்டல் பவுடர் கம்பெனி லிமிடெட் வந்து ஜெர்மன் கொலாபரேட்டர் கூட வந்து ஒரு கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு இந்த கல்லூரியை தொடங்கிட்டு இப்போ அழகாக நடத்திட்டு வராங்க. இந்த காலேஜ் வந்து தொடங்கினப்போ பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே இயங்கிட்டு வந்தாங்க. 2002க்கு அப்புறம் இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. டோட்டலாக NIRF ரேங்கில் பார்த்தீங்கன்னா 101வது இடத்துல இருக்காங்க. இது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு அட்டகாசமான ரேங்க்னு தான் சொல்லணும். தனியார் காலேஜில் இந்த ரேங்க் வர்றது வந்து ஒரு மிக பெருமையான விஷயந்தாங்க. இந்த காலேஜோட மெரிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 270 குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் 94 பேர் பார்த்தீங்கன்னா PhD ஹோல்டர்ஸுங்க. டோட்டலாக 3055 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அதாவது எபோவ் 90% வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்றது இந்த கல்லூரியோட ஒரு மிக பெருமையான விஷயந்தாங்க. அடுத்து இங்கே என்னென்னலாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பயோடெக், சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், EEE, ECE, IT இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம +2 அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் 50% மார்க் மினிமம் இருக்கணுங்க. இதுவே BC அல்லது BCM இருந்தாங்கன்னா மினிமம் 45% மார்க் இருக்கணுங்க. MBC அண்ட் DNC இருந்தாங்கன்னா 40% மினிமம் மார்க் இருக்கணும். இதுவே SC, SCA, ST இருந்தாங்கன்னா மினிமம் 40% மார்க் இருக்கணுங்க. இதே மாதிரி HSC வெக்கேஷன் குரூப்பில் வந்து படிச்சிருந்து மேத்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக அவங்க வந்து படிச்சிருந்தாங்கன்னு அப்படின்ற பட்சத்தில் சேம் கேட்டகரி தான் வரும் மார்க்ஸ் வந்து. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 50% மார்க் இருக்கணும். BC அண்ட் MBC BCM இருந்தாங்கன்னா மினிமம் 45% மார்க் இருக்கணும். MBC அண்ட் DNC இருந்தால் மினிமம் 40% மார்க் இருக்கணும். SC, SCA, ST இருந்தால் மினிமம் 40% மார்க் இருந்தால் இந்த காலேஜுக்கான நம்ம வந்து இன்ஜினியரிங் வந்து அட்மிஷன் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டியில் இருக்கும். இந்த காலேஜோட NBA ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பயோடெக், EEE, IT வந்து NBA-வால் அக்ரிடேட் பண்ணப்பட்ட ஒன்றுங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் தரம் வாய்ந்ததாக தான் இந்த காலேஜில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்களோட டெக்னிக்கல் மைண்டும் கிரியேட்டிவ் மைண்டும் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றத இந்த காலேஜ் வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது புரிஞ்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பான்சர்டு ப்ராஜெக்டை வந்து இவங்க வந்து இந்த காலேஜுக்கு தான் முதல்ல வந்து நிறையா ஸ்பான்சர்ஷிப்பான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட ப்ராஜெக்ட்ஸ் வேல்யூலாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் இருக்கும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கிரியேட்டிவ் மைண்ட், டெக்னிக்கல் மைண்டெல்லாம் வளர்ந்து அவங்களோட கரியர் வந்து நல்லா பூஸ்டப் ஆகிட்டு அவங்களோட கரியர் வந்து ஒரு வேறு லெவலுக்கு வந்து அவங்களால அமைச்சிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இந்த காலேஜில் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ரூவ் செய்யப்பட்ட நிறைய ரிசர்ச் சென்டர்ஸும் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இன்னொரு பெருமையான விஷயம்தான் இந்த காலேஜில். அடுத்த முக்கியமான விஷயங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 5 கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் 5 பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. அரௌண்ட் 1300 பாய்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் ஒரே டைமில். அரௌண்ட் 1200 கேர்ள்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம். இந்த காலேஜோட ரூம் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிங்கிள் பெட்டு தான் கொடுத்துருவாங்க. ஸ்டடி டெஸ்க்கு, சேர் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். 24 hours நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்கும். ஹைஜீனிக் பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். நல்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ரூம் ஃபெசிலிட்டி தான் வந்து நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெஸ் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு எல்லாம் வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஒரியுமே பண்ணிக்காமல் நம்ம வந்து இந்த ஹாஸ்டலையும் மெஸ்ஸையும் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்கவே தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதாவது பேங்க் இருக்குது,
போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது, ஜெராக்ஸ் சென்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிசிஓ எஸ்டிடிலாம் இருக்குது, லாண்ட்ரி சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் ஃபெசிலிட்டிஸும் வந்து நிறையவே நம்ம இந்த காலேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவி ரூம் வித் டிடிஹெச் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ்னு நிறையவே கொடுத்துருக்காங்க. இன்டோர் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேரம், செஸ் இதெல்லாம் வந்து விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அகாமடேஷன், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஹெல்த் கேர், வாட்டர் சப்ளை 24 ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை, செக்யூரிட்டி 24/7, அதுக்கப்புறம் நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து இந்த காலேஜில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அஃபேருங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கிளப்ஸ் இருக்கும். அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கிளப்ஸ்லாம் வந்து உதவுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னலாம் கிளப் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஐஏசிஇஎஸ், எம்என்ஆர்இ, அதுக்கப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், IEEE, IETE, ISTE, CSI, SAE, IEI, கிளப் இன்னோவேட்டிவ், சயின்ஸ் ஃபோரம், மேத்ஸ் கிளப்பு, மைக்ரோசாஃப்ட் கேம்பஸ் கிளப்பு, லிட்டரரி அசோசியேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு, NSS, ஃபோட்டோகிராஃபி கிளப்பு, ரீடர்ஸ் கிளப், இப்படி வந்து வெரைட்டியான நிறைய கிளப்ஸ் இருக்கிறதுனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து பிளேஸ்மெண்ட்டுலாம் வந்து நல்ல ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் வந்து உதவுதுன்னு தான் சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். அதாவது பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இன்பிளான்ட் ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து இங்கே கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன், பிஹேவியர் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆண்டர்பிரனர்ஷிப், GRE, டர்ஃபல், கேட் எக்ஸாம்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து நிறைய கோச்சிங் கிளாஸ் வந்து இங்கே வந்து நிறையவே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ரெக்ரூட்மெண்ட் இன்ட்ராக்ஷன் கார்ப்பரேட் கூட வந்து நிறையவே வந்து நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 lakhs பர் ஆனம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 6 lakhs பர் ஆனம் வரைக்கும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றதுல ஒரு பெருமையான விஷயமாக தான் நம்ம இங்கே சொல்லணும். அதில் முக்கியமான கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்லாம் வராங்க. HCL வராங்க, டெசால் வராங்க, ட்ரிம்பிள் வராங்க, ஜோஹோ வராங்க, ப்ரொஷைன் வராங்க, அதுக்கப்புறம் எம்பெட் UR சிஸ்டம்ஸ் வராங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் தாங்க. கண்டிப்பாக வந்து ஐடியில் படிக்கிறவங்க, CSCயில் படிக்கிறவங்க, ECE, EEEயில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 100% வந்து கம்பல்சரி வேலைவாய்ப்புகள் இம்மிடியேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்கில் படிக்கிறவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வாட்டி அவங்களோட CGPA வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் 8.5 CGPAக்கு மேலே வச்சுக்கணும். அவங்களோட டெக்னிக்கல் மைண்டையும் கிரியேட்டிவ் மைண்டையும் வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இந்த காலேஜுக்கு வந்த பின்னாடி. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஃபர்தர் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அலர்ட்டில் நிற்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ டவுட்டோ இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோ அல்லது ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ரிலேட்டடாகவோ அல்லது என்ன கோர்ஸ் வந்து எடுத்தால் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கலாம் அப்படின்ற விதத்துலையும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்.